நமக்கு நிறையா ஒரு கருத்துக்களை வந்து இந்த வாஸ்துங்கிற ஒரு தன்மை, இப்போ பரணி பாரதி ஐயா வாஸ்தை பற்றி வந்திருக்காரு. அந்த வாஸ்து பற்றி அவர் பேசுறதோட இப்போ சாஸ்திரம் அறிந்தவர், இதிகாச புராணங்களை தெரிந்தவர், அந்த இதிகாசத்துக்கு முன்னாடி இந்த வாஸ்துலாம் அந்த காலத்துலலாம் எப்படி பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வேணுமில்ல. அதற்காக நமக்கு திண்டுக்கல் ஜோதிட சாம்ராட் ஹரிஹரசம் ஐயா வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு டிப்ஸை வாரி வழங்க போகிறார். அதில் அனைவரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுங்க. இது வந்து கிடைக்காத ஒரு விஷயம் அவருக்கு கொடுக்க போகிறாரு. அது பரணி பாரதி ஐயாவுக்கு முன்னாடி கொடுக்க போகிறாரு. மீதி சந்தேகத்தை பரணி பாரதி ஐயா விளக்கிடுவார். நம்ம மத்தியில் வாஸ்து சாம்ராட் திரு ஆஸ்ட்ரோ வேர்ல்டு பரணி பாரதி அவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு நல்ல சரியான டயத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. இந்த வாஸ்து எப்படி உருவாச்சு, வாஸ்து ஏன் பார்க்கணும், ஏன் அதுக்கு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்துருக்காங்க, ஏன் மற்ற நேரத்தில் வாஸ்து என்ன பண்ணுவார், எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் கை தூக்குங்க யாராவது. சந்தோஷம், ஒருத்தராவது கை தூக்கினீங்களே, அந்தளவு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக நமக்கு இந்த ராகு கேது உருவான கதைகள் எல்லாம் தெரியும். அமிர்தத்தை குடித்தாரு, தலை துண்டிக்கப்பட்டது, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். தலை துண்டிக்கப்பட்ட பிறகு ராகு கேது தனித்தனியாக இருந்து தவம் சிரிந்து அந்த தவத்திற்கு மெச்சிய சிவன் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை கொடுத்து அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த இடம் தான் இந்த நாகநாதசாமி திருக்கோயில், திருநாகேஸ்வரம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இடம். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ராகுவிற்கு ஒரு சகோதரன் உண்டு. அவன் பேர் அந்தகாசுரன் பேர். அந்தகாசுரன் வந்து சிவனை நினைச்சு கடுமையாக தவம் இருந்து ஒரு விபரீதமான தவம் வாங்கிட்டான். நான் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமான. அவங்க பூரா நீ சைனால பிறந்திருக்காங்க, எதை கண்டாலும் சிடுந்துருவாங்க. இந்த சீனவாசன் அவங்க ஆரம்பிச்சாங்க. சிமிகைங்கிறவ வந்து ராட்சசி, ராகுவோடைய தாயார். அந்தகாசுரனும் சுவர்பானு தான் ராகு ஆனது. ராகுடைய இயற்பெயர் வந்து சுவர்பானுன்னு பேர். இந்த தலை துண்டிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வந்து தவம் கடந்து போயிட்டாங்க. எல்லாரும் இது தெரிஞ்ச உடனே சிம்கைக்கு ரொம்ப ஆத்திரப்படுறா. என் பையனை வந்து நம்ம அமிர்தம் குடிச்சிட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக மகாவிஷ்ணு வந்து அவர் தண்டிச்சிட்டாப்புல, அப்போ நான் விஷ்ணு லோகத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றுக்கிட்டு விஷ்ணுலோகத்தை எதிர்த்து போரிடுறதுக்காக சிம்ஹை வந்துட்டு இருக்கா. அது ஏன்னு கேட்டால், யாரை நினைச்சாலும் சரி அவரை முழுங்கக்கூடிய ஒரு சக்தி அந்தகாசுரனுக்கு சிவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான். கிரகங்களே புறத்தை சாப்பிடக்கூடிய பவர் அவனுக்கு உண்டு. இப்படி அந்தகாசுரன் தாயை முன்னிறுத்தி யுத்தம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான். தேவலோகமாட்டம் மற்ற நட்சத்திர மண்டங்கள், நான் உலகத்தையே அழிச்சிருவேன், எங்கள் அண்ணனை அவன் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபரீதமான ஒரு முடிவோடு வந்துட்டு இருக்கும்போது எல்லா தேவர்கள் எல்லாம் போய் சிவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த வரத்தினால இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு வந்துருச்சு, அந்த அழிவுலேருந்து நமக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்க்குறாரு. யுத்த தர்மம், பெண்ணை முன்னிறுத்தி யாருமே யுத்தம் செய்யக்கூடாது, அதுவும் பெண்ணை போர்க்களத்துக்கு கூட்டே வரக்கூடாது. இவன் தர்மத்தை மீறி அந்தகாசுரன் வந்து யுத்தம் புரிகிறான். அப்போ என்னதான் தான் வரம் கொடுத்தாலும் தர்மத்தை மீறும் போது அவனுக்கு ஒரு அழிவுங்கிறது நிச்சயம். அப்படி சிவனுக்கு ஆக்ரோஷமான நெற்றிக்கண்ணை திறந்துக்கிட்டு இவங்களோட யுத்தம் புரியதுக்காக வர்றாரு. யுத்தம் ரொம்ப நாளாக நடக்குது. ஏன்னா அந்தகாசுரன் ஒரு பெரிய வரம் கொடுத்து சிவனை கொடுத்துருக்கார் வரம், எதை பார்த்தாலும் முழுங்கக்கூடிய தன்மை, அதனால் ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் நெற்றிக்கண்ணது நெருப்பு பொறி வந்து பூமியில் விழுந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வந்தது. ஒன்றும் ஆக்ரோஷத்தில் வந்ததுனால வந்தேன் ஒரு மிகப்பெரிய பூதம். அந்த மிகப்பெரிய பூதம் வந்த பிறகு சிவபெருமான், என்ன நீங்கள் இந்த பூமிக்கு அனுப்பிட்டீங்க, நான் என்ன செய்யான்னு கேட்குறார். எதிரி இந்த மாதிரி யுத்த தர்மத்தை மீறி போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நீ அவனை முழுங்கிடு. யாராக இருந்தாலும் ராட்சசர்கள் அவங்கள பூரா நீ முழுங்கிட்டேன்னா இந்த யுத்தம் நின்றுரும், இது அதர்மமான நடக்கூடிய விஷயம் சொன்னோன்னே
அந்த பூதம் வந்து ஆக்ரோஷத்தோடு வந்து பூரா உலகம் வியாபிச்சிருச்சு. இந்த உலகத்தில் அந்த பூதம் மேலே இருக்கும்போது பூமி எதுவுமே தெரியாது. அந்தளவு பூமி பூரா வியாபிச்சு போய் அந்த பூதம் நின்றுட்டு இருக்கும்போது அந்தகாசுரன் சிம்ஹியை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முழுங்கிடுறாப்புல. முழுங்கின பிறகு அந்த பூதத்துக்கு பசி அடங்கலை. அந்த பசி அடங்கலைங்கும் போது இன்னும் இருக்கிறத அழுக்கி திங்க ஆரம்பிச்சிருச்சு பூதம். என்னடா இது குரங்கு பிடிக்க பிள்ளையார முடிஞ்ச கதையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் மறுபடியும் சிவன்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. சரி, என்னதான் என்னுடைய அனுகிரகத்தினால இந்த பூதம் வந்திருந்தாலும் அதுக்கு பசி நடக்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த 33 கோடி தேவர்கள் இவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்து அந்த பூதத்தோட சரீரத்தில் வந்து ஐக்கியமாயிடுறாங்க. எல்லா தேவர்களும் அந்த பூதத்தின் சரீரத்தில் ஐக்கியமாயிடுறாங்க. இந்திரன் மந்திர சக்தியால் கட்டு போட்டு அந்த பூதத்தை தலையில் தொங்க விட்டுறாப்புல. அப்போ தலையில் தொங்கியிருக்கிற பூதம் வந்து மறுபடியும் சிவனை நினச்சி தவங்கிருந்து பிரார்த்தனை பண்ணி கேட்குதுதான், என்ன பண்ண என்ன மாதிரி நீங்கள் படிச்சிட்டீங்க, பசி தீர மாட்டேங்கன்னு. நீ தூங்கிக்கிட்டே இரு, நீ முழிச்சேன்னா எதையாவது சாப்பிடணும்னு நினைப்ப, அதனால் நீ தூங்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது தூங்கிக்கிட்டே இருந்தால் எப்படி நடக்கும்? அப்போ எனக்குன்னு ஒரு தன்மை வேண்டாம் போது இந்த பூமி பூரம் நீ வியாபித்து இருப்பாய். உன்னுடைய வயிற்று பகுதியில் யார் வீட்டுக்கிட்டாலும் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. உண்மையாயா? நான் சொல்ல சார் தானே. அதுக்கு காரணம் என்னன்னா வாஸ்துபதியோட பூமி வயிற்றுல தான் இந்த அந்தகாசுரன் உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் ஜீரணம் பண்றவன். அப்போ வந்து உபய மாதம்னு சொல்லக்கூடிய ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாதம் நீ விழித்து எழக்கூடாது. இது உபய மாதங்கள். அதுபோக மற்ற மாதங்களில் வந்து ஒரு நாளைக்கு 3.25 நாளிகை தான் நீ முழித்திருக்க வேண்டும். அந்த 3.25 நாளிகையிலையும் 18 நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தன்மை கொடுக்கும். எந்திரிக்கிறது, பல் துலக்கிறது, தாம்பூலம் தரிக்கிறது, உணவு உண்ணக்கூடிய நேரம், அப்புறம் சயனத்துக்கு போகக்கூடிய நேரம் சொல்லிட்டு இந்த மாதிரி தன்மையில் அந்த 18 நிமிஷம் தான் நீ சாப்பிடணும். உனக்கு என்ன கிடைச்சோ அப்படி சாப்பிடு. அப்போ என்னத்தை விட நான் சாப்பிட்றதா? அப்படி சாப்பிடவும் கூடாது. யார் யார் அதர்மமாக பூமியில் வீடு கட்டுறாங்களோ, யார் யார் சம்பந்தமே இல்லாத திசைகளெல்லாம் வீடு கட்டுறாங்களோ, யார் யார் வந்து அடுத்தவன் சொத்தை அபகரிச்ச நிலத்தை வாங்கி இருக்கிறானோ, யார் யார் வந்து பிறரை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ இவங்கள பூரா நீ சாப்பிட்டு அந்த 18 நிமிஷம் உனக்கு நேரம் தர்றேன். மற்ற நேரத்தில் மறுபடியும் நீ வந்து சயனத்துக்கு போயிடணும். சூரியன் இருக்கும் திசையில் தலையை வைத்துக்கொண்டு அதற்கு நேர் 7ஆம் திசையில் காலை வைத்துக்கொண்டு இடதுகையை கீழே வச்சு ஒரு கழிச்சு நீ படுத்துக்கிட்டு சுழற்சி ரீதியாக வா. அது உனக்கு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அதெல்லாம் பாரதியார் அருமையாக பேசுவார். எந்தெந்த நாட்கள் அது வாஸ்து புருஷன் எந்திரிக்கிறான், என்னென்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வயிற்று பகுதியில் இருக்கும்போது வீடு கட்டினீங்கன்னா வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்க அந்தகாசுரன் உங்கள் வீட்டை அவன் சாப்பிட்ருவான். அரசாங்க தொல்லை வரும். அவங்களாம் அந்த இடத்துல வீடு கட்டாமல் இருக்கிறது நல்லது. இதை இன்னும் நடக்கல. அவர் நிறைய பேசுவார், வந்து பரணிபாரி என்னோட அதிகமாக பேசுவார். நான் அந்த இதிகாச கதைகளுக்காக சொல்ல வந்தேன். இப்படி உருவானது தான் அந்த வாஸ்து பூதம்ங்கிறது வந்து. அப்போ அந்த வாஸ்து பூதம் எல்லாத்தையும் கண்காணிக்குது. நாம் நினச்சிட்டு இருக்க நாம் செய்து யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படி அல்ல, எல்லாத்தையும் கண்காணிக்கிறது. நாம தவறான வழியில் சென்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூதத்தை நாம் இரையாக வேண்டியதான். பூதம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, சிவனால் அனுகரிக்கப்பட்டது. அது வயிற்றுக்குள்ள அந்தகாசுரன் நம்மளை சாப்பிட்டுருவான். அப்போ அரக்கனுக்கு நம்ம உறவாக போனோம்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு இழிபிறவி தான் திரும்ப கிடைக்கும். அதனால் வீடு கட்ட நம்ம நல்ல ஐயாவும் சொன்னாங்க. அவர் ஏற்கனவே போன மீட்டிங்லாம் சொல்லியிருந்தார். தென்மேற்கு திசை ராகுவோட திசையில் வந்து யாருக்கும் தயவுசெய்து வீட்டுக்கு தானே யாரும் சொல்லிடாதீங்கன்னு. ஏன்னா அங்கே பூரா வந்து தலை துண்டிக்கப்பட்ட ராகு வந்து அந்த இடத்த வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா அவரோட தம்பி தானே எல்லாம் பண்ணுறது. அந்தகாசுரங்கிறது சுவர்பானு, அந்தகாசுரனோட தாய் வந்து சிம்ஹியை. அந்த சிம்ஹியை பிறந்த முதல் குய்யன் வந்து சுவர்பானு. அவர் தான் தலை துண்டிக்கப்பட்டு ராகு கேதுவா உருவெடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்தகாசுரன். இந்த அரக்கர்கள் அழியல, இந்த அரக்கர்கள் இன்னமும் ஜீவிதமாக இருக்கிறாங்க. தவறு செய்வர்களை தண்டிக்கலாம் அவங்க எந்த வழியும் தயங்கவே மாட்டாங்க. ஆகையால வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. வாஸ்துங்கிறது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். வாஸ்து பார்க்காம எதுவுமே கிடையாது. அதனால் வீடு கட்டும்போது நல்ல வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக விசாரித்து இந்த மாதிரி தான் தெருக்கூத்து வந்தால் நான் என்ன செய்யலாம், வயிற்று பகுதியில் எனக்கு அந்த இடம் வந்திருக்கு,
எல்லாருக்கும் தெரியும். இப்போ சித்திரையில் வந்து மேசத்தில் தலை வச்சுருந்தானா கால் வந்து துலாத்தில் வரும். அப்போ அவங்களோட பாதப்புறம் எங்கே வரும்? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பகுதியில் எந்த பகுதியில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறத வாஸ்து நிபுணர்கள் தான் சொல்லுவாங்க. வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என்ன செய்ய அப்படின்னா அனுபவிச்சு தான் தீரணும். வியாதியில் இப்போ புண்ணியாசாமியில் சொன்னாங்க, 6ஆம் பாவம் நோயை பற்றி சொல்லுது. 6ஆம் பாவம் நோயை சொல்லும், 8ஆம் பாவம் நோயினுடைய வீரியத்தை சொல்லும். அதனால் எந்த ஒரு லக்னமே 6, 8ஓட தொடர்பு இல்லாமல் கிடையவே கிடையாது. உதாரணமாக மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. 8ஆம் வீடு மேஷத்தோடைய வீடு, செவ்வாயோட வீடு தான். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, 6ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடு துலாம், 8ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 12 லக்னமும் ஆடிட்டோட சம்மந்தப்படும். எல்லா லக்னக்கும் நோய் வரும். அந்த நோயை எப்படி நாம் சமாளிப்பது, அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது, இதுக்கு கண்டிப்பாக வாஸ்து பார்த்து தான் தீரணும் நீங்கள் எல்லாரும். நன்றி, வணக்கம். இந்த நம்ம பார்த்துட்டு அந்த படத்துலலாம் ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி இருந்துட்டு படுத்திருக்கும். அதை பற்றி ஒரு தாற்பரிய விளக்கம் அருமையாக கொடுத்துருக்காரு.